வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. அனைத்து உயிர்களும் அனைத்து உலக மக்களும் நலமோடு வாழ எல்லாமல்ல அகத்திய பெருமானை யாம் பிரார்த்திப்போமாக. பொதுவாக தனுசு ராசியுடைய ராசி பலனான 2025ஆம் ஆண்டுக்கான சனி பயிற்சி, குரு பயிற்சி, ராகுகேது பயிற்சிக்கான பொது பலனை இதில் நான் பதிவிட்டுள்ளேன். அதன் தொடர்ச்சியாக தனுசு ராசிக்கான சில தனித்துவமான கோயில்களை இதில் நான் கூற விரும்புகிறேன். ஏனைய அன்பர்கள், சமய நம்பிக்கை உள்ளவர்கள், இறை நம்பிக்கை உள்ளவர்கள் இந்த இறை யாத்திரை சென்று நல்லொருளை பெற வேண்டுகிறேன். பொதுவாக முருகனுடைய சேத்திரமாக திருச்செந்துரையும், பழனி ஆண்டவரையும், பூம்பாறை முருகன் கோயிலையும், தாண்டிக்குடி முருகன் கோயிலும், ஏனைய விராலிமலை முருகன் கோயிலையும் வழிபாடு ஸ்தலமாக எடுத்துக்கொள்ளலாம். அசுரன் அரக்கனை வதைத்த ஸ்தலமாக இதை நான் குறிப்பிட விரும்புகிறேன். தனுசு என்ற குறியீடு வில் எதற்கு உதவும்? போரிட உதவும், வேட்டையாட உதவும். ஆகவே அந்த காலகட்டத்திலிருந்து இந்த கால சமய நம்பிக்கையில் இதிகாச புராண தல வரலாறு அமைப்புகளில் அசுரனை, அரக்கனை, சூரனை வதைத்த தலமாக முதல் தலமாக நான் முருகன் வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு திருச்செந்தூர் ஸ்தலத்தை நான் குறிப்பிடுகிறேன். பழனியை ஏன் குறிக்கிறீர்கள் என்றால், ஆணவம், கண்மம், மாயை என்ற அகங்கார மன மாயைகளை கொள்வதற்கு நம்மளுக்கு சில ஆத்ம வீரம் தேவை. ஆத்ம வீரத்தை தருகின்ற போகர் பிரதிஷ்டை செய்த பழனி நவபாசன சிலை, பூம்பாறை நவபாசன சிலை, தாண்டிக்குடி முருகன் சிலை, ஏனைய ஞான கடவுளான முருகனை வழிபட்டுக் கொள்வது நன்று. மேற்கொண்டு சிவபெருமானுடைய வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு அட்ட வீரட்டு தலங்கள் என்று கருதி கொள்ள வேண்டும். பஞ்சசபை கேள்விப்பட்டிருப்பீர்கள், பஞ்சபூத வழிபாடு என்று கேள்விப்பட்டிருப்பீர்கள். பஞ்சபூத சேத்திரங்கள், பஞ்சசபை சேத்திரங்கள் என்று இதில் முன்னம் காணொலியில் குறிப்பிட்டுள்ளேன். இதில் அட்ட வீரட்டு தலங்கள் 8 விதமான அரக்கர்களை, தேவர்களை கொன்ற இடம். பொதுவாக திருக்கண்டியூர் பிரம்மன் நம்முடைய ஆணவத்தை தலை கொய்த இடம். 2வது திருக்கோவிலூர் அந்தகாசுரனை அழித்த இடம். 3வது திருவதிகை திரிபுரம் எரித்த இடம். 4வது திருப்பரியலூர் தக்கனை வதைத்த இடம். 5வது திருவிற்குடி சலந்திராசுரனை அழித்த இடம். 6வது திருவழுவூர் கயமுகாசுரனை அழித்த இடம். 7வது திருக்குறுகை மன்மதனை எரித்த இடம். 8வது திருக்கடவூர் யமனை எரித்த இடம். ஆக இந்த 8 ஸ்தலங்களும் சிவபெருமானுடைய அட்ட வீர செயல்களை குறிக்கின்ற இறை அருள் சேத்திரங்களாகும். முருகன், சிவபெருமான் சொல்லிவிட்டோம். பெருமாளுக்கு என்ன? பெருமாள் பொதுவாக மனிதன் தெய்வமான அவதார புருஷனாக ராமர் அவதரித்தார். ராமருக்கு முன்னம் ராமன் தசரதனுக்கு அருள்பாலித்த ஸ்தலமான திருப்புல்லானி என்ற சேத்திரம், ராமநாதபுர மாவட்டம். தசரத மகாராஜாவுக்கு ஆதி ஜெகநாத பெருமாள் வரம் அளித்த தலம், ராமனை மகனாக பிறப்பான் என்ற அவதார மகிமையை குறிக்கின்ற இடம். ஆகவே திருப்புல்லானி என்ற இடம், ஆலயம் ராம அவதாரத்துக்கு முந்தைய கோயிலாகும். ஆகவே தசரத மகாராஜாவுக்கு அருள்பாலித்த இடம் என்பதால் திருப்புல்லானி சேத்திரத்தை வழிபாடு செய்து கொள்ளலாம். 2வது ராமானுஜர் நாயன்மார்களில், ஆழ்வார்களில் இறையுடைய பெருமைகளை புகழ் பாடுகிறார்கள். சைவர்கள் நாயன்மார்களாகவும், வைணவர்கள் ஆழ்வார்களாகவும், அதில் முக்கியமாக ஆழ்வராக ராமானுஜர் கருதப்படுகிறார். ராமானுஜர் திருக்கோஷ்டியூரில் உள்ள குருநாதரிடம் வணங்கி ஓம் நமோ நாராயணா என்ற மந்திரத்தை உலகிற்கு மோட்ச வாழ்விற்கு தருமன்னம் இந்த மந்திரத்தை உபதேசித்தார். அந்த ஸ்தலம் சிவகங்கை மாவட்டம் திருக்கோஷ்டியூர் ஸ்தலமாகும். ஆக ஏனைய 2 சேத்திரங்கள் முக்கிய சேத்திரங்களாக நான் இதில் பதிவிட விரும்புகிறேன். ஒன்று ராமன் வருவதற்கு முன்னம் இருந்த தலம். ஆகவே வில் என்ற அமைப்பில் ராமனுக்கே உரியது ஆகும். 2வது திருக்கோஷ்டியர். 3வது ராமன் ராவணனை வதைத்து தன்னுடைய தோஷத்தை போக்கிக் கொள்வதற்காக ராமேஸ்வர தலத்தில், கடல் தளத்தில், முக்கடல் சங்கமிக்கும் இடத்தில் ராமநாத சுவாமி ஆகிய லிங்கமூர்த்தியை வழிபட்டு பிரதிஷ்டை செய்த தலம். ஆகவே ராமேஸ்வரம் முக்கிய சேத்திரம் ஆகும். 4வது வீர ராகவ பெருமாள் என்று பொதுவாக கருதப்படுவது அவருடைய பெயர்களில் ஒன்று, அந்த சேத்திரம். 5வது பார்த்த சாரதி கோயில், சென்னை. கிருஷ்ண பரமாத்மாவுடைய அனுகிரக மூர்த்தியாக அந்த அவதார மையமையை உணர்த்துவனம் அந்த கோயில். ஆக ஏனைய 5 கோயில்கள் திருப்புல்லானி, திருக்கோஷ்டியூர், வீரராகவ பெருமாள், பார்த்த சாரதி கோயில், ராமேஸ்வர கோயில் தனுசு ராசிக்குரிய வைணவ சேத்திரங்களாக நான் இதில் கருதுகிறேன். இது என்னுடைய கருத்து. அன்பர்கள் விரும்பியவர்கள் ஏனைய தலங்கள் சென்று வழிபாடு செய்து கொள்ளலாம். அதன் பிறகு அம்மன் வழிபாட்டில் உள்ளவர்களுக்கு பொதுவாக கன்னியாகுமரியில் பானாசுரனை வதைத்த ஸ்தலம். கன்னியாகுமரி கன்னிமகாதேவி என்று, பகவதி என்றும் அழைக்கப்படுகின்ற பராசக்தி தாயாருடைய சக்தி பீடங்கள் ஒரு முக்கிய தலமாகும். அதன் பிறகு மைசூர் சாமுண்டீஸ்வரி மகிஷாசுரனை வதைத்த தலம். மகிஷா என்ற வார்த்தை ஆங்கிலேயர்களால் மருவி மைசூர் என்று ஆனது. ஆகவே மகிஷாசுரனை வதைத்த ஸ்தலமாகும்.
1 கன்னியாகுமரி, 2 மைசூர் சாமுண்டீஸ்வரி, 3வது மூகாம்பிகை. மூகாம்பிகையில் கம்ஹா என்ற சூரனை வதைத்த ஸ்தலம் என்று அங்கு தரல் வரலாறு கூடுகிறது. ஆக அம்பாள் அரக்கர்களை வதைத்த ஸ்தலமாகிய கன்னியாகுமரி, மைசூர் சாமுண்டீஸ்வரி, 3வது மூகாம்பிகை தலம். ஏனைய சேத்திரங்கள் நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். நாகம்மன், மாரியம்மன், காளியம்மன், ஏனைய கிராம பெயர்களால் நற்தேவதைகளை நீங்கள் வழிபாடு செய்து கொள்ளலாம். ஏனைய அடுத்த ராசி பலன்களை அதற்கான சேத்திரங்களை நான் இதில் குறிப்பிடுவேன். முருகன் வழிபாட்டில் திருச்செந்தூர், பூம்பாறை கோயில், தாண்டிக்குடி கோயில், பழனி கோயில். சைவ வழிபாட்டில் சிவபெருமானுடைய அட்ட வீரட்டு தலங்கள். பெருமாள் வழிபாட்டில் 5 கோயில்கள் சொன்னேன். அம்மன் வழிபாட்டில் தொடர்ச்சியாக 3 கோயில்களை நான் இங்கே விமர்சையாக சொன்னேன். மேற்கொண்டு காமாட்சி, விசாலாட்சி, மீனாட்சி என்று அம்பாளுடைய மகிமையை சொல்ல முடியாது. ஆகவே செவ்வாய்க்கிழமை, வெள்ளிக்கிழமை, ஏனைய வாரங்களில் உங்களுக்கு விருப்பப்பட்ட கிழமைகளில் சரியாக தேர்ந்தெடுத்து நீங்கள் திருத்தல யாத்திரை செய்து கொள்வது உத்தமமான பலனை கொடுக்கும். ஆகவே தனுசு ராசி அன்பர்களுக்கு இனி வருகின்ற காலகட்டங்கள் 4ஆம் இடத்தில் சனி, 3ஆம் இடத்தில் ராகு, 9ஆம் இடத்தில் கேது, 7ஆம் இடத்தில் குரு ஆகிய சேத்திர பலன்களாக, கிரக சேத்திர பலன்களாகவும் அருள் தரும் சேத்திர பலன்களாகவும் இதை கருதி கொள்ள வேண்டும். பொதுவாக சனி பகவான் 4ஆம் இடத்தில் இருந்தால் திருநள்ளாறு, குச்சனூர் வழிபாடு செய்து கொள்வது யதார்த்தம்தான். 3ஆம் இடத்தில் ராகு இருந்தால் அம்மன் வழிபாடு, வராகியம்மன், காளியம்மன், மாரியம்மன், இது நான் சொன்ன சில வீர தீர செயல்கள் புரிந்த அசுரர்களை அழித்த தலமான ஆலயங்களை வழிபடுத்திக் கொள்வது உத்தமமான பலன். சிவபெருமானுடைய சேத்திரமாக அட்ட விரட்டு தலங்களையும் ஏற்படுத்திக் கொள்ளுங்கள். பொதுவாக பஞ்சசபை, பஞ்சபூத ஸ்தலங்கள் என்றாம் நான் இதில் குறிப்பிட்டுள்ளேன். ஆக இந்த வீரதீர செயல்களாக தனுசு ராசி குறியீடு அம்பு, வில், அம்பு என்பதால் வீரதீர செயல்கள் கொண்ட ஆலயங்களை தேர்ந்தெடுத்து அன்பர்கள் வழிபட்டு இறை வாழ்விலும் இல்லற வாழ்விலும் மேன்மையை எல்லாமல் அகத்திய பெருமானுடைய திருவருளால் இந்த காணொலியை நிறைவு செய்கிறேன். தொடர்ந்து காணொலியை காணுங்கள். இந்த காணொலியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள், லைக் செய்யுங்கள், கமெண்ட் செய்யுங்கள். தொடர்ந்து காணொலியை பதிவிட்டு வருவேன். நன்றி, வணக்கம். இது சித்தர் கலைகள் 64. ஓம் அகத்தீஸ்வராய நமக. இந்த காணொலி உங்களுக்கு நல்லபடியாக பயனுள்ளதாக அமைய எல்லாமல்ல அகத்தியர் பெருமானை வேண்டி விரும்பி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அகத்தீஸ்வராய நமக. இது சித்தர் கலைகள் 64 என்ற காணொலி. அடுத்து தொடர்ச்சியாக மகர ராசியை நான் பார்க்கலாம். நன்றி, வணக்கம்.